பேச்சி பிரம்மகூல ராட்சுதையானவள். எப்படி? பேச்சி அம்மாள் என்றும் ஆமா பிரம்ம பீடத்தில் பிறந்ததினால் பிரம்மகூல ராட்சுதையார் என்றும் அவளுக்கு ஒரு பெயர். அழகான ஒரு பெயர், அழகான ஒரு பெயர். அதான் பேச்சி பிரம்மகுல ராட்சுதை. எப்படி? என் தாயான பேச்சி பிரம்மகுல ராட்சுதை. ஆமா. எப்படி பிறந்து வருகிறானா? எப்படி எப்படி அம்மா? ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொழுவிருந்தார்? முக்கோடி தேவுக்கள். தேவுக்கள் தேவுக்கள் 44,000 ரிஷிமார்கள். ரிஷிமார்கள் கிண்ணறர் என்புருடர் கருடனல்ல காந்துருவர். ஆமம்மா. அகசிதரம் புலசிதரா. ஆமையோ. அழகு கலைக்கூட்டு மாமுனியும் சுவாமி கைலாசத்திலே எல்லோரும் கொழுவிருக்கக்கூடிய நாளையிலே பொன்னான வேளையில் அந்த ஆதி கைலாச வாசலில அமர தேவ முனிவரெல்லாம் எல்லாம் ஆக நம்ம ஆண்டவன் இடத்துல சரி நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? போதாது போதாது. பகவானும் பார்வதியும் சந்தோஷமா இருந்தாதான் நாம ஆனந்தமாக இருக்க முடியும், ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் என்று அமர தேவ முனிவர் ஆதிவள்ளி கையிலேயே தேவுக்கேனோ ஒன்று சிவபெருமான் முன்னால் ஆண்டவரே சிவபெரும் ஆண்டவரே சிவபெரும் அமரர்களின் வார்த்தைகளோ எங்கள் ஆண்டவரே பகவானுக்கும் பார்வதிக்கும் அதாவது வருஷத்திலே ஐப்பசி மாசையில 60க்கு 60 திரு கல்யாணம் நடப்பது வழக்கம். அதுதான் பழக்க வழக்கம். ஆமா, என்ன பகவானுக்கும் பார்வதிக்கும் சரி 60க்கு 60 திரு கல்யாணத்தை நடத்துவதற்கு இந்த அமர தேவ முனிவர் எல்லாம் பகவானிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வருகிறார்கள். சிவபெருமானே உங்களுக்கு திரு கல்யாணம் நடத்தணும், நடத்த வேண்டும் ஐயா. திரு கல்யாணத்தை நடத்த வேண்டுமானா
முதல்ல கல்யாணம் முடிப்பதற்கு உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா, உங்களுக்கு மனசுல உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கா? அதானே இருக்கா? உங்க ஒப்புதலா? சரி அப்படி கேட்காங்க. என்று கேட்கும் போது பகமா சொன்னாரு, என்ன சொல்றாரு? கல்யாணத்துக்கு சம்மதம். நான் என்னைக்கு இல்லைன்னு சொன்னேன். அண்ணாச்சிங்க வாங்களேன் இங்க. உங்களதான் அவ்வளவு பார்த்தாரு. அம்மா ஐயா தேவுக்களே முனிவர்களே, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். அட பார்வதிக்கு சம்மதமானு கேளுங்க. பார்வதி இடத்துல வந்து கேட்டாங்க. ஆதியில் பிறந்தவளே ஆதி பராசக்தியானவள், உங்களுக்கு வருஷத்துல ஒரு முறை திருக்கல்யாணம் கைப்பசி மாசையில நடக்கும்ல, அதுக்கு பகவான் வந்து சம்மதம் சொல்லிட்டாரு. உங்களுக்கு சம்மதமா? பார்வதி மௌனமாக சிரித்தா. பெண்கள் வந்து அதிகமா பேச மாட்டார்கள் அந்த காலத்துல. ஆமா, இப்ப வந்து பெண்கள் வந்து அதிகமா பேசுவாங்க. ஆனா பார்வதி மௌனமாக அப்படி மௌனமாக சிரித்தாளாம். பெண்கள் வந்து உதட்டுக்குள்ளே சிரிப்பார்கள். எதுக்குள்ள? உடனே பார்வதியானவளும் சம்மதம் தெரிவித்தாள். அந்த அமர தேவ முனிவரெல்லாம் ஐப்பசி மாசையில பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்துவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்து வருகிறாங்க தெரியுமா? கொட்டகைக்கு கால்கள் நாட்டி கொட்டகைக்கு கால்கள் நாட்டி பந்தலது போடுகிறார். எத்தனை தோரணங்கள் இருந்தாலும் என்னமா, அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு என்ன மாங்குளை தோரணம் ரொம்ப அழகாக இருக்கும். எந்த நிகழ்ச்சி ஆனாலும் முதல்ல மாங்குளை தான் கட்டுவாங்க வீட்டு வாசல்ல. அதுவும் பகவான் பார்வதி திருக்கல்யாணத்துல மாமரத்தை கொண்டு வந்து மாணிக்க கைலாசத்தை அலங்கரித்து, ஆமா, மாணிக்கத்தால் கால்கள் நாட்டி மரகதத்தால் தூணிருத்தி தானே மாணிக்கத்தால் கால்கள் நாட்டி மரகதத்தால் தூணிரி தங்க நல்ல பலகை செய்யாது தானே வெள்ளி கையிலேயே
பகவான் மாப்பிள்ளை முன் வந்து அமர்ந்திருக்க இருக்க பார்வதிய காணலும் பகவான் தேடுதாரு. ஆமா ஏன்னா கைலாச வாசலில எங்கே பார்த்தாலும் ஆண்கள் கூட்டம் தான், ஒரே ஆண்கள் கூட்டமா இருக்கு. பெண்கள் வரவே இல்லை. பெண்கள் வந்திருக்காங்க, ஓரமா நிக்காங்கம்மா. பிரம்மதேவன் வந்திருக்காரு, ஆமா கண்ணன் வந்திருக்கிறாரு, இந்திரன் வந்திருக்காரு, ஆண்கள் தான் வந்திருக்காங்க. ஆமாம்மா. மகாலட்சுமி வரல, சரஸ்வதி வரல, ஐயா, ரம்பை ஊர்வசி யாருமே வரல. இந்த மேனகா, திலோத்தமை இவங்கெல்லாம் வரவே இல்ல. பெண்களுக்கு வந்து பார்வதியை அலங்கரிப்பதற்கு சரி மனத்தோழிகள் இல்லை. தோழி பெண்கள் இல்லாம இருக்கிறா. பார்வதி கவலையோடு இருக்கிறார். வரத்தானே செய்யும், வரத்தானமா செய்யும். இப்ப ஆண்டவன் பார்த்த அம்மா பார்வதி வரலையே. ஏன் இப்படி கவலையோடு இருக்கிற? யார் உனக்கு இன்னைக்கு இவ்வளவு விரும்பல வாட்டா? ஆண்டவா சிவபெருமானே, ஆமா, அது கம்பி இந்த திரு கல்யாணத்தில் நான் கல்யாணம் முடிக்க வேண்டுமானா ஐயோ, எனக்கு அலங்கரிப்பதற்கு தோழிகள் எனக்கு வேண்டும். தோழி பெண்கள் வேணும், தோழி பெண்கள் வேணும். சுவாமி ஆண்டவரே சிவபெரும் ஆண்டவா சிவபெரும் கைலாச வாசலிலே கடவுள் தேவி மார்படிக்கு முடிக்க பொட்டு வைக்க, முடிக்க பொட்டு வைக்க புது தோழி வேண்டும் ஐயா. பொட்டு வைக்க ஏ கைப்பிடிக்க தோழி வேண்டும். கரையண்ண சிவபெரும் ஆண்டவா சிவபெரும் கைப்பிடிக்க தோழி வேண்டும். கடவுளே சிவபெரும் மணவடை அலங்கரிக்க, பெண்ணாக அலங்கரிக்க புது தோழி வேண்டும் ஐயா. சொக்கட்டங்கள் ஆடுவதற்கு, சொக்கட்டங்கள் ஆடுவதற்கு தோழியர்கள் எனக்கு வேண்டும். எனக்கு பூ முடிக்க பொட்டு வைக்க புது தோழி வேண்டும் ஐயா. கைப்பிடிக்க தோழி வேணும், வேண்டும் பால் போல் நிலவடிக்க, ஆமையா பார்வதியால் பந்தடிக்க, பந்தடிக்க பார்வதியால் அடிக்கும் பந்தை பறந்தடிக்க தோழி வேணும். வேண்டும் வேண்டும் அல்லவா? ஈக்கி போல் நிலவடிக்க ஈஸ்வரியால் நான் பந்தடிக்க, பந்தடிக்க பந்தடிக்க. ஈஸ்வரியால் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க தோழி வேணும். ஐயோ, எனக்கு இருக்கும்போது அம்மா பார்வதி ஏ பார்வதி, பழைய தோழியர்கள் எனக்கு வேண்டாம், எதுக்கு புது தோழியர்கள் தான் எனக்கு வேண்டும். அப்படியே புதுசா இளசா வேணும் அதோ? என் பார்வதியால் கேட்ட போதும் ஐயா, ஆண்டவன் பிரம்மதேவனை வரவழைத்து, பிரம்மதேவரை வரவழைத்து, ஐயா பிரம்மதேவா ஏ நான்முக யோனி. பார்வதிக்கு தோழியர்கள் நீங்கள் உண்டு செய்ய வேண்டும். ஆமா, அது இரண்டே தோழியர்கள் தான். அது இவன் ஆமா பேர் சொல்லலாம், என்ன பேர்? இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் ஆமையா, பெருமாள் ஐயா அவர்கள் இந்த பர்மநெறிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெருமாமா. பன்னீர் அபிஷேகம், ஐயோ, தேன் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். இப்படின்னு பூஜை செய்ய 6 கால பூஜை. சரி, ஒரு நாளைக்கு 6 கால பூஜையும் அங்க வராம செஞ்சுட்டு வராங்க. அந்த பிரம்ம பீடமானது வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே ஓங்கி வளருகிறது. ஓய்வு வளர்ந்துட்டு வருது. பிரம்ம பீடத்துக்கு அப்படியே சக்தி கூடுகிறது. கூடத்தானமா செய்யும், கூடத்தானே செய்யும். அப்படி சக்தி கூடும் போது ஆமா, அப்ப ஆண்டவன் சிவபெருமானோ பிரம்ம பீடத்துக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டும் 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 அல்லவா? என்று பிரம்ம பீடம் பக்கத்திலே வந்து பிரம்ம பீடத்திலே தட்டும் போது, தட்டும் போது பிரம்ம பீடம் அது வெடிக்கும். தட்டும் போது ஏ பிரம்ம பீடம் அது வெடித்த போது பெண் குழந்தை
வீடத்தில பிறந்ததாலே பிறந்ததாலே பேச்சி அம்மா தாயே பிறந்ததாலே ஆச்சி வீடத்திலே பிறந்ததாலே பிரம்ம ராட்சுதையா உண்மையே பேச்சி
கிளி பச்சை கிளி இருக்கும். கிளி இருக்கும், கிளி இருக்கும். உங்க வீட்டம்மா கையில என்ன இருக்கும்? உன் கையில சூடு வச்சிருக்கணுமா? ஆ, ஆமா, காலையில எழுந்து தூக்கக்கூடியதா? சரி சரி. ஆ, ஆனாலும் இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தியானவள் ஆமா. கம்பா நதிக்கரையை விட்டு கைலாசம் வருகிறார்கள். வருகிறா, வருகிறா. கைலாச வாசலிலே என்ன? ஆதிபரா சக்தியானவள் பார்வதியானவள். சுவாமி ஆண்டவனே சிவபெருமா 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 ஆதிசக்தி வார்த்தை கேளும் வார்த்தைகளோ வார்த்தைகளும் டிங்கி 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 பெருமா தக 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 இங்கே பகவானே ஆமா சொல்லு பரம்பொருளே சொல்லம்மா சொல்லு பார்வதியால் அப்படி சொல்லு வார்த்தைகளோ ஆமா சொல்லு கடவுளே சிவபெருமா சிவபெருமா பெருமா இந்த கடவுள் தேவி வார்த்தைகளோ வார்த்தைகளோ அரே, அரே. பெருமா நானே ஆதிமல்லி கையில ஆண்டவா சிவபெருமா பெருமா கைலாச வாசலில கண்ணன் தன் கை பார்வதிக்கு பார்வதிக்கு கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்த வரமோ வேண்டும் வரமு வேண்டும் நாம் அடியில் வைத்து விளையாட விளையாட மைந்தன் வரோ வேண்டும் சுவாமி வேண்டும் சுவாமி நான் கொஞ்சி கொஞ்சி விளையாட 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 ஐயா குழந்த வரோ வேண்டும் ஐயா வேண்டும் சுவாமி வேண்டும் சுவாமி டிங்கி 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 டிங்கி. விளையாட அப்பா ஏ சுடல ஐயா குழந்தை எனக்கு வேண்டும் ஐயா. அம்மா, ஏ பார்வதி ஏற்கனவே உனக்கு குழந்தை நான் கொடுத்திருக்கிறேனே. கொடுத்துறியா? இருக்குன்னா? கொரோனா கூட உனக்கு 2 கூட கொடுத்தனே ஆனப்பிள்ளோல ஒரு பிள்ளை அழகான ஒரு பிள்ளை. உண்மைதான் சாமி, உண்மைதான். 2 பிள்ளை என் பக்கத்துலயா இருக்கிறது. ரெண்டு பிள்ளையும் மூத்த மகன் ஆதி மூலம் தாயை போல பெண் கேட்டு சந்தி சிரிக்க போய்விட்டான். இளைய மகன் வேல்முருகனோ குரக்கோலத்திலே மாலையிட்டு குன்றிருக்க இடமெல்லாம் குமர கடவுளா போய் 2 பிள்ளைகளுமே என் பக்கத்துல இல்ல. ஏன் ஹலோ, ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மதிய கொடை ஆரம்பிக்க இருப்பதால் நியமித பொருட்கள் இருந்தால் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நியமிதங்கள் இருந்தால் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொன்ன போது ஏ பார்வதி 2 குழந்தை இருக்கல்லவா என்று சொல்கிறார். 2 பிள்ளைகளும் என் பக்கத்துல இல்லை ஐயா. 3வது எனக்கு குழந்தை, எனக்கு அதுவும் ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். ஏ பார்வதி 3வது குழந்தை ஆகாதடி ஆகாது. பெண் குழந்தை கேளு, 3வது ஆம்பளை பிள்ளை ஆகாது. அதே 3வது பெண் குழந்தை வந்து முத்தமெல்லாம் பொண்ணு என்று சொல்லுவார்கள். 4வது வந்து பெண் பிறக்க கூடாது, பிறக்கலாம். 5வது வந்து பெண் பிறக்கலாம், ஆண் பிறக்க கூடாது. அம்மானே, என்ன நீ எத்தனை வயசு? அடியா தெரியுது. அதானே, நீ பிறக்கும் போது எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், வல்லகத்துல தான் ஆரம்பிப்ப. ஆனாலும் ஆதிபரா சக்தியானவள் எனக்கு 3வது ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் ஐயா. கணவன் இல்லா கை குழந்தை, கணவன் இல்லா கை குழந்தை கடவுளை தாரும் ஐயா.
அம்மா ஏ பார்வதி ஆளன் இல்லாத ஆண் குழந்தை மன்னன் இல்லாத மடி குழந்தை மன்னன் இல்லாத மடி குழந்தை எடி மன்னன் இல்லாத மடி குழந்தை அம்மா எப்படி அம்மா கிடைக்கும் கைலாசத்திலே வரப்பது இல்லாத ஒரு குழந்தையை புதுசா அப்படி கேட்கிறேன் கொடுத்தாலும் என்ன 10 மாதம் சுமந்து எடுத்தால் தானே ஒரு பிள்ளை 10 மாதம் சுமந்திருக்க பிள்ளைகளே பல குறைகள்ல பிறக்கும் போது 8 நாள்ல குழந்தை கேட்கிறியே பார்வதி அதை இப்ப வந்து கம்ப்யூட்டர் காலம் நவீன காலம் ஊசிய போட்டா உண்டாகும் பிள்ளை என்று சொல்வார்கள் உடனே வேணும்னாலும் ஒரு ஊசி வேண்டாம்னாலும் ஒரே ஊசி தான் ஆனா 10 மாசம் எந்த பிள்ளைனாலும் வெயிட் பண்ணணும் எங்க அண்ணம்லாம் குடத்துக்காரன்லாம் 10 கிலோ அரிசியும் ஒரு ஹார்லிக்ஸுக்கும் 5000 பணத்துக்காண்டி ஊசியை போட்டு போச்சு சங்கடப்படுறாரு அப்புறம் கொரோனாலாம் 3 மணி பார்த்துட்டாரு ஆமா அதனாலே அதிபரா சக்தியானவள் சரி உனக்கு அந்த குழந்தையை நான் உனக்கு தந்தேனானா மன்னன் இல்ல குழந்தைய மங்கையர வேண்டாமா புருஷன் இல்ல குழந்தைய பார்வதிய வேண்டாமா ஆளன் இல்ல குழந்தைய ஆளன் இல்ல ஆகாது கைலாசோ ஆளன் இல்ல குழந்தையாது ஆகாது கைலாசோ மன்னன் இல்ல குழந்தையது மண்கை சக்தி பார்வதியே இந்த குழந்தைனாலும் கேளு இந்த குழந்தை கேட்காட இந்த ஒரு குழந்தை கேக்கிய இந்த மன்னன் இல்லா குழந்தை புருஷன் இல்லாத பிள்ளை ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அது எங்கே போகும் தெரியுமா எப்படி அம்மா கல்யாணம் போவாண்டி போவாண்டி மாண்டமினம் தென்பாண்டி தென்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுட்ட பிணம் தென்பாண்டி இட்டுக்காடு போவாண்டி இறந்து பிணம் தென்பாண்டி கைலாசம் இருக்க மாட்டான் அவன் இருக்க மாட்டான் கட்டுக்கு அடங்க அடங்க மாட்டான் இருக்க மாட்டான் ஏ சொடல ஏய் உன்னையும் மதியா என்னையும் மதியா தாய் பேர்ச்ச கேட்க கட்டுக்கு அடங்க பேய்களுக்கு ராஜாலியா அட ராஜாலியா போய் வேண்டுமே குழந்தையாடு குழந்தையாடு டிங்கு 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 ஏ ராசலியா பேய்களுக்கு ராஜாளியாக போய்விடும் எந்த குழந்தையனாலும் கேளு இந்த குழந்தை உனக்கு ஆகவே ஆகாது இப்பேற்பட்ட குழந்தைய கட்டணா எதுக்குமே ஆகாது இது பூசணி படம் ஏ மையானம் போவான் மாண்ட பிணத்தை தின்பா சுடுகாடு போவான் இந்த பிணத்தை எல்லாம் தின்பா பைய சாப்பிடுப்பா வேகமா சொட்டா விக்கிறோம் இடுகாடு போவனம்மா இருந்து பிணம் தின்பானம்மா கைலாசம் இருக்க மாட்டாண்டி உங்க அட்டுக்கு அடங்க மாட்டாண்டி தாய் பேர்ச்ச கேட்க மாட்டாண்டி சக்தி பார்வதி உன்னையும் மதியாண்டி என்னையும் மதியாண்டி சக்தி பார்வதி பேய்களுக்கு ராஜாலியாக போய்விட்டோம்
பேய்களுக்கு ராஜாளியாக போய்விடும். இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் ஆண்டும் வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரித்த அதாவது சென்னையில் வாழ்ந்து வரக்கூடிய செல்வ பூபாடி சக்தி பார்வதி முந்தானி பட்டடு முந்தானியை ஏந்தினே ஆளனில்ல குழந்தைய ஆளனில்ல அப்போது பிறகுடமா சரவிளக்கு அணியணியா எரியும் தூணதில எம்மா தூண்டாத மணி விளக்கு சுடரு விட்டு எரியும் மணி விளக்கு மங்கை சக்தி பார்வதி முந்தானி பட்டெடுத்து முந்தானி பட்டெடுத்து முந்தானியை ஏத்தி கட்டாயம் பார்க்கணும். இந்த குழந்தையை பார்க்கும் போது ஆமா காலும் இல்ல கையும் இல்லை கண்ணு மூக்கு செவையும் இல்லை வாயும் இல்ல வயரும் இல்லை அடுத்ததொரு குழந்தைக்கு மூக்கு நல்ல முறையில் மூக்கும் இல்லை அந்தமா ஐயோ தக்கிட்டன் 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 மூக்கும் இல்ல முடியும் இல்லை அந்தமாக
கண் மூக்கு செவி இல்லை 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 வாயில்ல வயிறில்ல வகுத்ததொரு குழந்தைக்கு குழந்தைக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. பார்வதி ஆகா என்ன அம்பி குலவிக்காது 2 பிடிப்பு இருக்கும். பிடித்து அரைக்கலாம் ஆட்டலாமே. ஆனா இந்த குலைக்கு அது கூட இல்லையே. ஊதி விட்ட பலன் போல் இருக்குதம்மா. கண்ணு இருந்தா தானே என் கண்ணு இல்ல, மூக்கு இருந்தா தானே என் மூக்கு இல்ல, ஆமா வாய் இருந்தா தானே என் வாய் இல்ல, என் வயிறு இல்ல, என் செல்ல குட்டி இல்ல, அதான கேட்டேன், என் பூச்சி குட்டி இல்ல, அதான் இல்லையே இல்ல, அதுதான் ஒண்ணுமே இல்லையே. அப்படி பிள்ளைய கொஞ்சதும்னா என் முத்துலட்சுமி இல்ல, அதானே பிறவு அவளை வந்து ஐயோ பாவம் அவள் ஆனாலும் என்ன இருக்கக்கூடிய சரி இந்த குழந்தைக்கு ஆமா கண்ணு மூக்கு வாய் இருந்தாதான் பிள்ளையா இருக்கும். ஆமா எது எது இருக்கணுமோ அது அது இருந்தாதான் அம்சமா இருக்கும் என்று ஆதிபர சக்தி அகமனுடைய இடமாறி சக்தியான பார்வதி பிள்ளை வரும் கேட்டது பிள்ளை வரும் கேட்டது பெருமுண்டத்தை கொடுக்க ஓடியா ஓடியா மாறும் பிள்ளை பிரம்மதேவா இந்த ஒரு குழந்தைக்கு ரொம்ப நல்ல தேவல்லாமை காது நல்ல கை படைத்தா, கண் மூக்கு செவி படைத்தா, வாகி வயிறு படைத்தா, வகுத்ததொரு குழந்தைக்கு நல்ல கை படைத்தா, கண்ணு மூக்கு செவி படைத்தா, வாகி வயிறு படைத்தா, வகுத்ததொரு குழந்தைக்கு மூக்கு மூலி படைத்தா, மூர்க்கமுள்ள குழந்தைக்கு படைத்தாரே பிரம்மனே படைத்தாரே உயிர் கொடுத்தார் சிவபெருமா. ஏய் உயிர் கொடுத்த குழந்தையர் உற்றதொரு கையிலையில் காலகைய உதருளை கண்ணூருட்டி பார்க்குடையோ கால கைய போட்டு புள்ள அப்படியே உதறுது. பிறந்த குழந்தை பேரு சும்மா இருக்கும் உதர்னாதான் படைத்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான். சிவபெருமா காலு கையு கண்ணு மூக்கு வாயி வயிறு அத்தனையும் படைக்கார். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன படைக்கணுமோ அதெல்லாம் அத்தனையும் படைத்தார் இந்த இருக்கக்கூடிய சிவபெருமா. ஆமோ அம்மையா படைத்தா பிரம்மன் உயிர் கொடுத்தார் சிவபெருமா. எப்படி உயிர் கொடுத்த குழந்தையாடு ஆமோ ஒற்றதொரு கையில ஆண்டவா என்ன என்ன சிவபெருமானே என்னப்போ எனக்கு பேரு என்ன ஊரு என்ன பிறவி செய்த விவரம் என்ன 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 அப்படி யாரு கேட்கிறா? யாரு இந்த பாறையடி சுடலை கேட்கிறா. எப்படி பத்மநேரில் இருக்காரு பாறையடி சுடல. பிறந்த குழந்தை என்னைக்காவது பேசுமா? ஆனா இந்த குழந்தை பேசும். இது பேசும் தெய்வம் அல்லவா? சுடலை இவர் பேசத்தான் செய்வாரு. கட்டாயம் பேசுவார். அப்பா என் மகனே ஐயா கட்டி கரும்பே கனவு எல்லாம் செங்கரும்பே செங்கரும்பே திக்கும் தேனே திகட்டாத தெல்லமுதே தெல்லமுதே மணி விளக்கில் பிறந்தவனே பிறந்த பிள்ளை உன் பேரை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. சொல்லட்டுமா? சொல்லுமா. உன் பேரை நான் சொல்லுகிறேன் ஐயா. ஆமையா மணி விளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி உன் பேரோ சுடர் ஒளியில் பிறந்ததாய் சுடலை ஈச உன் பேரு.
உன் பெயரு எம்மா பிரம்மகுல ராச்சுடைய ஏ ராட்சுதையே பிரம்ம பீடத்தில் பிறந்ததால ஆமா பிரம்ம பீடத்தில பிறந்ததால பிறந்ததாலே பேச்சி அம்மா உண்மை ஏ பேச்சி அம்மா முடியா ஏ ஆட்சி பீடத்தில பிறந்ததால பேச்சி அம்மா ராச்சுதையா உண்மை பிறந்ததாலே ஏ பிரம்மகுண ராச்சுதையா ஏ பேச்சியம்மா ஓடியா 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 அம்மா ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு பேச்சி அம்மா நீ காட்டில் உள்ள மனப்பேச்சு ஆமையோ அம்மா அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா ஆதாளி போடுவாரோ என் தாயே பேச்சி அம்மா ஏய் வீர பண்ணா விருஷனை விரித்து ஆடும் தலைமொழி வார பண்ணான் தன்க மூகம் பிரம்ம பீடத்தில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிரம்மகுல ராச்சுதையால் வாராள ஏ பிறந்த ஏ அம்மா அம்மா பேச்சி அம்மா பம்பை வந்து பிறக்குதம் பளிங்கி வர்ண பாறை சூழ வந்து பிறக்குதம் பேச்சி அம்மா சந்திரகிரி இந்திரகு ஏ பிறக்குதம் ஏ பிரம்மகுணை ராச்சுதையா அம்மா அம்மா பேச்சி அம்மா அழகு வந்து பிறக்குறம் பேச்சி அம்மா ஐயோ தீமா நகரில் உனக்கு பிறக்குறம்மா உனக்கு உடுக்கி வந்து பிறக்குற ஏய், அம்மா அம்மா பேச்சியா பிரம்மகூட ராச்சுரை நட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டில் உள்ள வன பேச்சு பேச்சு பிரம்ம ராச்சுரை ஆதாளி போடவே ஆவேசம் கொள்ளாட அம்மா அம்மா பேச்சியா பார்வதிக்கு தோழியா பார்வதிக்கு தோழியா பத்தினியால் இருக்க வேண்டும் 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 எம்மா ஈஸ்வரிக்கு தோழியா பிரம்மகூட ராச்சுரை ஏ பேச்சு பிரம்ம ராச்சுரை ஈஸ்வரிக்கு தோழியா பேச்சு அம்மா இருக்க வேண்டும் கைலாச வாசலில் ஏ அம்மா அம்மா பேச்சியா கட்டுடனே இருக்க வேண்டும் ஏ பேச்சி அம்மா என்ன பெத்தா ஏ ஈஸ்வரி நீ பிரம்ம பீடத்தில் பிறந்ததாலே பேச்சி அம்மா உன் பெயரும் ஆமா ஆட்சி பீடத்திலே பிறந்ததாலே பேச்சி பிரம்மகூல ராச்சுதை உன் பேரு ஏ பிரம்மசக்தி பேச்சி அம்மா நீ ஆத
உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது. என்ன காரியம்? என்ன காரியம்? நீ பார்வதிக்கு தோழியாக இருக்க வேண்டும், ஈஸ்வருக்கு தோழியாக இருக்க வேண்டும். இந்த ஆங்கார சொரூபத்தை எல்லாம் அடக்கி அழகான சொரூபத்தை எடுக்கட்டும் அம்மா. உன்னை எங்க அம்மா பேச்சு அம்மா அழகான